மறைந்த இயக்குனர் மையம் பாரதிராஜா செய்த தவறுகளில் மிக முக்கியமானது அவரது மகன் மனோஜிற்கு தேவையான நிவர்த்திகளை பூர்த்தி செய்யாமல் விட்டதுதான். அதுவே பாரதிராஜாவின் மகன் மனோஜின் இறப்பிற்கு ஒரு காரணமாக அமைந்தது. அதே சமயத்தில் மனோஜின் இறப்பு பாரதிராஜாவை மனதளவில் பாதிக்கவே அவரும் தனது மகனை நினைத்து ஒரு வருடத்திலேயே இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போனார். அப்படி என்ன பாரதிராஜா தவறு செய்து விட்டார் என்றால், ஒரு இயக்குனர் மையமாக கிராமத்து திரைப்படங்களை எடுத்து சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் சினிமாவில் இயக்குனர் மையம் என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்ட பாரதிராஜா தனது மகனை தன்னை போல ஒரு இயக்குனராக்க விரும்பவில்லை. அதற்கு மாறாக மகனின் ஆசைக்கு இணங்காமல் அவரை ஒரு நடிகராக்கி அழகு பார்த்தார். தனது மகன் மனோஜை கதாநாயகனாக்கி தாஜ்மஹால் என்ற திரைப்படத்தை சொந்தமாக இயக்கியிருந்தார் பாரதிராஜா. அந்த திரைப்படம் பாரதிராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்திலேயே மிகப்பெரிய தோல்வியடைந்து பாரதிராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது. அத்தோடு மகன் மனோஜை விட்டுவிடாமல் இயக்குனராக வேண்டும் என்ற மகனின் ஆசையை அத்தோடு புதைத்து அவரை ஒரு நடிகராக்க கட்டாயப்படுத்தினார் பாரதிராஜா. இது ஏதோ பாரதிராஜாவின் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்று நாமே கற்பனையாக பேசவில்லை. பாரதிராஜாவின் மகன் மனோஜே பல பேட்டிகளில் தனது தந்தை தான் தனது ஆசைகளை புதைத்து விட்டதாக மிகுந்த மனவருத்தத்தோடு குறிப்பிட்டிருந்தார். இளம் வயதிலேயே நெஞ்சுவலி காரணமாக இறந்து போன நடிகர் மனோஜை இயக்குனர் மையம் என்பதால் மட்டும் பாரதிராஜா ஒரு நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தவில்லை. சிறு வயதில் ஒரு நடிகராகிவிட வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்த பாரதிராஜா அந்த வாய்ப்பு கிடைக்காமல் தான் ஒரு இயக்குனராக தனது பயணத்தை தொடர்ந்தார். தனது மகனையாவது நடிகராக்கிவிட வேண்டும் என்ற ஆசையில் தான் மனோஜை தாஜ்மஹால் திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் பாரதிராஜா. இருந்தாலும் நடிப்பு துறையில் ஆர்வமே இல்லாத மனோஜ் தனது தந்தையை போல ஒரு இயக்குனர் ஆகிவிட வேண்டும் என்ற ஆசையில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார். குறிப்பாக அமெரிக்காவின் தெற்கு புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் தியேட்டர் ஆர்ட்ஸ் என்னும் திரைப்படவியல் பட்டப்படிப்பை படித்து முடித்த நடிகர் மனோஜ் தனது தந்தையே தன்னை நினைத்து பெருமைப்படும் விதமாக அவரை வைத்தே மார்கழி திங்கள் எனும் திரைப்படத்தையும் இயக்கியிருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் இயக்குனராக வெற்றி பெற்ற பாரதிராஜா ஒரு கட்டத்தில் தானே சொந்தமாக திரைப்படங்களை தயாரித்தும் வெற்றி கண்டார். அப்படி அவரது வாழ்க்கையில் சொந்தமாக தயாரித்து மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் ராதா இவர்களை வைத்து இவர் இயக்கியிருந்த முதல் மரியாதை. அந்த திரைப்படத்தை தயாரித்ததன் மூலம் அப்போதே பல மடங்கு லாபத்தை சம்பாதித்தார் பாரதிராஜா. அதே போலத்தான் பாரதிராஜாவின் மகன் மனோஜும் எப்படியாவது திரைப்படங்களை இயக்க வேண்டும், சொந்தமாக தயாரிக்க வேண்டும் என்ற ஆசை கொண்டிருந்தார். ஆனால் பாரதிராஜாவோ தனது மகன் மனோஜை நம்பி பணத்தை பணயம் வைக்க தயாராக இல்லை. பாரதிராஜாவுக்கு சொந்தமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் பண்ணை வீடுகள், பங்களா வீடுகள், நிலபுலங்கள் எல்லாம் இருந்த போதிலும் தான் சுயமாக சம்பாதித்த பணத்தை மகனுக்காக செலவிட பாரதிராஜாவின் மனம் மறுத்துவிட்டது. இது அனைத்தையுமே ஒரு கட்டத்தில் தவறென்று புரிந்து கொண்டார் பாரதிராஜா. ஆனால் அப்போது அவரது மகன் மனோஜ் இந்த மண்ணுலகில் உயிரோடு இல்லை. கடந்த 2025ஆம் ஆண்டு பாரதிராஜாவின் மகன் மனோஜ் மாரடைப்பு காரணமாக இந்த மண்ணை விட்டு பாதி வயதிலேயே, அதாவது இளம் வயதிலேயே மறைந்து போக மனோஜ் இறப்பிற்கு பிறகுதான் பாரதிராஜா தனது தவறை எண்ணி மிகவும் வருந்தினார். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஒரு சமூகத்தைச் சேர்ந்த பாரதிராஜாவின் மகன் மனோஜ் நந்தனா என்ற ஒரு கேரளத்து நடிகையை திருமணம் செய்து கொண்டது பாரதிராஜாவின் குடும்பத்தினர் பல பேருக்கு பிடிக்கவில்லை. மனோஜுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்த சூழ்நிலையில் மறைந்த மகன் மனோஜ் மற்றும் மகள் ஜனனி இருவருக்கும் சொத்தை பிரித்து கொடுக்காமல் பல நாட்கள் அமைதி காத்து வந்த பாரதிராஜா திடீரென இந்த மண்ணுலகை விட்டு மறைந்து போக பாரதிராஜா இறந்த போது அவரது இறுதிச் சடங்கில் அங்கு ஒரு மிகப்பெரிய சண்டையே வெடித்தது. பாரதிராஜாவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்த அவரது மருமகள் நந்தனா மற்றும் 2 பேத்திகளை பார்த்து பாரதிராஜாவின் மகள் ஜனனி மிகவும் கோபமடைந்தார். தேனிக்கு இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள வந்த மருமகள் நந்தனா மற்றும் பேத்திகளை அங்கிருந்து வெளியே அனுப்பும்படி கடிந்து கொண்டார் பாரதிராஜாவின் மகள் ஜனனி. ஆக்ரோஷமாக அத்தனை பேர் முன்னிலையிலும் தனது அண்ணனின் மனைவி நந்தனா மற்றும் பிள்ளைகளை வெளியேற சொன்னதால் அங்கு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பாரதிராஜாவின் மகள் ஜனனியை ஆசுவாசப்படுத்தினார் நடிகை ராதிகா. மகன் மனோஜின் இறப்பிற்கு பிறகும் அவரது மனைவியும் 2 பிள்ளைகளும் தற்போது பாரதிராஜா அவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அபார்ட்மெண்டில் வசித்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் இன்றும் பாரதிராஜா பெயரில் 100 கோடிக்கும் மேல் அசையாத சொத்துக்கள் இருக்கிறது. அந்த சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் பாரதிராஜாவின் மகள் ஜனனி தனது அண்ணன் மனைவியிடமும் பிள்ளைகளிடமும் கடிந்து கொண்டதாக கூட செய்திகள் வந்தது. 100 கோடிக்கும் அதிகமாக சொத்து வைத்திருந்த பாரதிராஜா எதற்காக கடைசி காலகட்டத்தில் அதிகப்படியான திரைப்படங்களில் நடித்தார் என்றால், பாரதிராஜாவுக்கு நிலபுலங்களும் வீடுகளும் பண்ணை வீடுகளும் பங்களாக்களும் இருந்த போதிலும் அதையெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தே பத்திரமாக பொக்கிசமாக பாதுகாத்து வந்த பாரதிராஜா தனது செலவுக்கு தேவையான பணத்தையும் குடும்பத்திற்கு தேவையான பணத்தையும் நடிப்பதிலிருந்தே பெற்றுக்கொண்டார். பாரதிராஜாவின் இறுதிச் சடங்கில் கங்கையமரன் கொதித்தெழுந்து பாரதிராஜாவின் மனைவியை பார்த்து ஆக்ரோஷமாக கத்தினார். இவ்வளவு பேர் இருந்தும் அனாதையாக பாரதிராஜா நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இறந்து கிடந்ததாக கங்கையமரன் பாரதிராஜாவின் மனைவியை பார்த்து கோபமாக கொதித்தெழுந்தார். அதற்கு காரணம் மகன் மனோஜின் இறப்பிற்கு
பிறகு பாரதி ராஜாவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே ஏற்பட்ட சிறு கருத்து வேறுபாடு காரணம்தான். மகன் ஆசைப்பட்டதை அன்று ஒரு தந்தையாக பாரதி ராஜா நிறைவேற்றாமல் எப்படி மனமுடைந்து வருத்தப்பட்டாரோ அதே போலத்தான் தனது மகன் மனோஜிற்கு செய்ய வேண்டியதை அவரது தந்தை பாரதி ராஜா செய்யாமல் விட்டுவிட்டதாக பாரதி ராஜாவின் மனைவி சந்திரலீலா பாரதி ராஜாவின் மீது கோபமாக இருந்ததாகவும் கூறப்பட்டது. அதன் காரணமாகத்தான் பாரதி ராஜாவை சென்னையிலே விட்டுவிட்டு பாரதி ராஜாவின் மனைவி சந்திரலீலா தேனியில் இருந்ததாகவும் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த பாரதி ராஜாவை அவ்வப்போது அவரது மனைவி வந்து பார்த்து கொண்டாலும் அவர் அருகிலேயே இருக்க தவறிவிட்டதாக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கூட சமீபத்திய பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். இறந்த பிறகு யாருக்கும் பயன்படாமல் பாரதி ராஜாவின் சொத்துக்கள் ஆங்காங்கே முடங்கி கிடக்க அந்த சொத்துக்களை அப்போதே பாரதி ராஜா மகனுக்காக செலவு செய்திருந்தால் இன்று மகனும் தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கிய இடத்தை பிடித்திருப்பார், பாரதி ராஜாவின் பெயரையும் காப்பாற்றி இருப்பார் என்ற பேச்சு தற்போது தமிழ் சினிமாவில் பரவலாக அடிபட்டு வருகிறது.